சொந்தமா எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. சொந்தமா ஒரு பொண்டாட்டி இருக்கா. எல்லாரும் வாடகைக்கு வந்துருக்காங்க. என்னுடைய பொண்டாட்டி சொந்த பொண்டாட்டின்னு அரக்கை ஏன் அவ்வளவு உடுத்தான்னு சொன்னாங்கன்னா, எங்க தாத்தா இருக்காரு பாரு, அவருக்கு ஒரு சின்ன புல்லட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. புல்லட்டு அந்த புல்லட்டு பைக்க வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு மேக்க ஒடுக்கா போவாரு. பிறகு கிழக்கு ஒடுக்கா வருவார். மேக்க ஒடுக்கா போவாரு. பிறகு கிழக்கு ஒடுக்கா வருவார். மேற்கு ஏன் அலைந்தாருன்னா, மேக்க பெரிய ஆட்சி இருக்கா, கிழக்கு சின்ன ஆட்சி இருக்கா. அதுக்குதான் அவரு 2 வீட்டுக்கு போயிட்டு வராரு. அரைக்கு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி உருப்படியா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கான். 18 லட்சம் ரூபா உருப்பி நாடு வாங்கினாலும் அதுக்கு ஒரு செப்பி செப்பி மாறுவாங்க. நாளைக்கே ஒரு செப்பி இருக்கும்போது ஆம்பளை செப்பி இருக்காங்க. 18 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாலும் ஒரு செப்பி இருக்கு. நான் ஒரு மனைவி வச்சிருந்தா என்னன்னு கேட்காரு. கேட்கல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆட்சி 2 இருந்ததுலையும் தப்பு இல்லை. ஆனா ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஆம்பளை நீங்க நினைச்ச மாதிரி உலகத்துல இருக்க பொம்பளைங்க பூரா பேரு நாங்க அப்படி நினைச்சோம்னா தாக்குவாயா? நாடுகிட்ட நிக்கிற மாதிரி நாடுக்கே சென்று இருக்கா எனக்கு இருக்கான்னு நீ நினைக்க. பொம்பளை அந்த மாதிரி நினைச்சா நீங்க உயிரோட வாழ்க்கை வாழ முடியுமா? ஆம்பளை தண்ணி